எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம செலக்ட் அண்ட் டிஸ்டிங்க்ட் SQL எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம செலக்ட் அண்ட் டிஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செலக்ட்னா என்ன? செலக்ட்ங்கிறது என்னென்னா ஒரு சில இன்ஃபர்மேஷனை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, சரி, ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படி தான் செலக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ டிஸ்டிங்க்னா என்னதுன்னா டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் ஃப்ரம் காலம் ஆர் ஃப்ரம் குரூப் ஆஃப் காலம்ஸ் எடுக்கிறதுக்கு தான் டிஸ்டிங்க்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் இதுதான் சின்டாக்ஸ். செலக்ட்ங்கிற கீவேர்ட் ஃப்ரம், ஓகேவா? செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் விச் டேபிளுங்கிறது எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். நான் ஃபஸ்ட் நேமுங்கிறது என்னோட காலம் நேம், ஃப்ரம் இதுலேருந்து எடுக்கிறேன், எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள்லேருந்து எடுக்கிறேன். அப்போது நான் இதை ரன் பண்ணேன்னா என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த காலம் மட்டும் செலக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நான் அந்த காலம் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் காலம் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் அப்படிங்கிற சின்டாக்ஸ்க்கு இதுதான் ரிட்ரீவ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து ரிட்ரீவ் வெளியே கொடுக்கும் அவுட்புட்டாக. ஓகே, இஃப் இன் கேஸ் நான் 2 காலம் செலக்ட் பண்ணுறேன், ஓகே, இது சிங்கிள் காலம் ஸ்டேட்மெண்ட்டு, இது மல்டிபிள் காலம்ஸ். ஓகேங்களா? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் 2 காலம்ஸ், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இப்போது ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் மட்டும் ரிட்ரீவ் ஆகும், மற்ற எதுவுமே ரிட்ரீவ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த ஃபுல் டேபிளில் எந்த வேல்யூஸ் எத்தனை காலம்ஸ் இருந்தாலும் வேணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார், ஸ்டார்னா ஆல் அந்த மாதிரி கணக்கில் வரும், எல்லாமே ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். அப்போது ஒரு டேபிளில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பார்க்கணும் வித்தவுட் எனி எனக்கு ஒரு காலமோ 2 காலமோ காலம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணாமல் எல்லா காலமும் எனக்கு வேணும், ஃபுல் டேபிள் நான் பார்க்கணுன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் அதை ரன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபுல் டேபிளுமே வியூ ஆயிரும். சரிங்களா? இப்போது இந்த ஃபுல் டேபிளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 இந்த மாதிரி ஸோ நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டூப்ளிகேஷன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த CSV திருப்பி ரீலோட் பண்ணுறேன். உள்ள இதை மட்டும் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிடுச்சு. இப்போ ஒன்ஸ் அகைன் இப்போ எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிளில் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா CSV ரன் பண்ணதுக்கப்புறம் 8FF 8FF இது அப்படியே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஏன்னா ஒன்ஸ் மோர் அந்த CSV டேபிள் நேற்று லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண அந்த CSV ஃபைலை திருப்பியும் ரீரன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் டேபிளுக்கு. ஸோ அதனால் இந்த எம்ப்ளாயி ஐடி 8ஓட டேட்டா திருப்பியும் டூப்ளிகேட் ஆகிருக்கு. இப்போது செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஸ்டிங்க்ட்டுங்கிற கீவேர்டு. ஓகேங்களா? செலக்ட் டிஸ்டிங்க்ட்டுங்கிற கீவேர்டு எதுக்கு? டிஸ்டிங்க்டான வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு, யூனிக்கான வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகேங்களா? எதுவுமே ரிப்பட்டேஷன் இல்லாமல் டிஸ்டிங்க்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வரும். அப்போது செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். ஜஸ்ட் ஒரு செகண்ட் நான் பாஸ் பண்ணுறேன், அப்படியே பாஸ் பண்ணுறேன். என்ன வரும்னு திங்க் பண்ணுங்கள். ஃபுல் டேபிளும் வருமா இல்லை ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வருமா? இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் வந்திருக்கேன். நான் இங்கே ஸ்டாரோ வேறு எதோ கொடுக்கல. செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் டிஸ்டிங்க்டாக எடுக்கிறேன் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். அப்போது 8th வெறும் AA BB அப்படி மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 1 செகண்ட் ஃபுல்லாக ரன் பண்ணுறேன்னா ஞாபகம் வச்சுங்க, மொத்தமாக 9 ரோ இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நேம் FF மட்டும்தான் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, அப்போது இப்போ நான் டிஸ்டிங் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா FF ஒரு தடவை வரும், AA ஒரு தடவை வரும், எல்லாமே ஒரு தடவை தான் வரும். பார்த்தீங்களா? FF ஒரு தடவை தான் வந்துருக்கு. அப்போது டிஸ்டிங்க்ட் வேல்யூ செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ சேம் இப்போ ரன் பண்ணுறேன். இந்த ஏஜ் எல்லாம் சேர்ந்த மேனிக்கு இருக்கா? இப்போ செலக்ட் பண்ணுறேன் ஒன்ஸ் மோர். எதுக்கு வச்சு செலக்ட் பண்ணுறேன்? செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் அப்படின்னா சேம் 8 இது மட்டும் தான் வரும், FF வெளில போயிடும். சரிங்களா? இதுதான் டிஸ்டிங்க்ட் கீவேர்ட். ஓகே, இப்போது செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP info underscore table அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ அதை ரன் பண்ணால் என்ன வரும்? ஃபுல் டேபிளுமே ரிட்ரீவ் ஆகும், டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் ஆல் டுகெதர் டிஸ்டிங்க்ட் வேல்யூ மட்டும் வரும். பார்த்தீங்கன்னா இந்த FFங்கிறது
2 தடவை இருந்துச்சு. அந்த எஃப்எஃப்ங்கிற ஃபஸ்ட் நேம் வந்து 2 தடவை இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போது இதை ரன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா பியூராக எது ஃபுல் டிஸ்டிங்க்ட் அந்த ரோவை ஃபுல்லாக செக் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ணி டிஸ்டிங்க்ட் வேல்யூஸை மட்டும் எடுத்து வந்து கொடுக்கும். சரிங்களா? இதுதான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் சிங்கிள் காலம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட், மல்டிபிள் காலம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் டேபிள் செலெக்ஷன், அப்புறம் சேம் டிஸ்டிங்க்ட் ஃபார் சிங்கிள் காலம், மல்டிபிள் காலம் அண்ட் ஃபார் த ஹோல் டேபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம SQL அண்ட் SQL அனாலிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.